சார், கடந்த வாரம் அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமான இடங்கள்ல ரெய்டு நடந்தது. பழம்பெரும் அரசியல்வாதி துரைமுருகன், அவருடைய மகன், அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரெய்டு நடக்குது. எலெக்ஷன் நெருங்குறதுனால ஒன்றிய அரசு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு அப்புறம் இப்போ ரைடு தேவையா? தேர்தல் கிட்டத்தட்ட நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் நடக்குமா? கதிர் ஆனந்த் போட்டியிட முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் அந்த டைம்ல வந்தது. கதிர் ஆனந்த் இங்க ஊர்ல இல்ல, அவர் துபாய் போயிருக்காரு, குடும்பத்தோட வெக்கேஷன் போயிருக்காருன்னு தெரியும். என்ன இந்த நிலையில ரைடு தேவையா? இல்ல இவ்வளவு அர்ஜென்ட் என்ன? அண்ணாமலையை வீக்காக்கணும்னு பிஜேபி தலைமை முடிவு பண்ணிடுச்சு. ஒருவேளை மாநில தலைவர்ல இருந்து தூக்குனா அண்ணாமலை வேற மாதிரி முடிவெடுக்கலாம். தமிழிசை நட்டாவை போய் பார்த்தாங்க. நட்டா தெளிவா என்ன சொல்லிட்டாரு, உங்க மேல பெரிய ரிகார்டு இருக்குது, பிரைம் மினிஸ்டர் உங்க மேல. அமித்ஷா கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீங்க தேவையில்லாம இனிமே பேசக்கூடாது, தலைமை வேற மாதிரி முடிவு எடுக்கிறப்போ நீங்க டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதிகபட்சம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள அண்ணாமலை மாற்றப்பட்டுருவார் அப்படின்னு சொல்றாங்க. பல மூத்த அமைச்சர்களுக்கு அண்ணாமலை கூடயும் தொடர்பு இருக்கு, சவுக்கு சங்கர் கூட தொடர்பு இருக்கு, ஏன் விஜய் கூட தொடர்பு இருக்கு. விஜய் நடத்தின மாநாட்டுக்கு ஃபண்டு கூட பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். வணக்கம் சார். கடந்த வாரம் அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமான இடங்கள்ல ரெய்டு நடந்தது. இன்றைக்கு திமுகவினுடைய மூத்த நிர்வாகி மற்றும் திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர், பழம்பெரும் அரசியல்வாதி துரைமுருகன், அவருடைய மகன், அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரெய்டு நடக்குது. எலெக்ஷன் நெருங்குறதுனால ஒன்றிய அரசு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும், துரைமுருகன் வீட்டிலேயே ரைடா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஏற்கனவே 2019 பாராளுமன்ற தேர்தல் கடந்த முறை நடந்த 2019 தேர்தல் போது ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10.48 கோடி பிடிச்சாங்க. யாரு? நம்ம இவரு கதிர் ஆனந்த் இருக்காருல்ல, துரைமுருகனுடைய பையன். அவர் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் டைமா நின்னாரு. அப்ப நின்னப்போ என்ன ஆச்சுன்னா, பூஞ்சோலை சீனிவாசன் ஒருத்தர் நிர்வாகி, திமுக நிர்வாகி தான். இப்ப இந்த முறையும் அவர் உள்ள ரைடு விட அது பூஞ்சோலை சீனிவாசனுடைய நெருங்கிய உறவினர், அதாவது அவருடைய அக்கா அகிலா வீட்டுல நடந்த ரைடுல தான் அந்த டைம்ல 10.48 கோடி பணம் முடிச்சிச்சு. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு 200 ரூபா அது எல்லாமே செலவழித்தால கிடைச்சிச்சு. அதோடைய தொடர்ச்சி தான் இப்ப ரைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு அப்புறம் இப்போ ரைடு தேவையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அப்பயே தேர்தல் கிட்டத்தட்ட நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் நடக்குமா? கதிர் ஆனந்த் போட்டியிட முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் அந்த டைம்ல வந்தது. ஆனா கேஷுவலா திருப்பி அவர் ஜெயிச்சாரு. இப்ப 2வது முறையும் ஜெயிச்சிட்டாரு. இந்த நிலையில அவர் கதிர் ஆனந்த் இங்க ஊர்ல இல்ல, அவர் துபாய் போயிருக்காரு, குடும்பத்தோட வெக்கேஷன் போயிருக்காருன்னு தெரியும். என்ன இந்த நிலையில ரைடு தேவையா? இல்ல இவ்வளவு அர்ஜென்ட் என்ன? ஏன்னா எப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட ஆள் இருக்கிறப்பதான் ரைடு பண்ணுவாங்க. விசாரணைங்கிற பேர்ல அவங்களை கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அரெஸ்ட் கூட வாய்ப்பு அதிகம். இப்படிதான் நடக்கும். பட் கதிர் ஆனந்த் இல்லைங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அந்த சூழ்நிலையில தான் வந்திருக்குது ஈடி இன்னைக்கு ரைடு. நேற்று நீங்க வேலூர்ல அவர் காட்பாடி அவங்க வீடு எல்லா இடத்துலயும் ரைடு நடந்திருக்கு. பட் என்ன நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்றாங்கன்னா, 2019 நடந்த அந்த 10 கோடி ரூபாய் பணங்கள் பிடிச்சதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருந்தாலும் கூட இவ்வளவு ஒரு அர்ஜென்ட்டா நடக்கக்கூடியதுல இதுல அண்ணாமலைக்கான ஒரு விஷயம் இது இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை இப்ப மாநில தலைவரா இருக்காரு. அவருக்கு தொடர்புடைய விஷயங்கள்ல ஏற்கனவே ரைடு நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மைத்துனர் சிவகுமார், அவருடைய பார்ட்னர் செந்தில், அவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல எல்லாம் ரைடு நடந்துருச்சு. எங்க? சிவகுமார் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய அக்கா கணவர். ஆமா, அக்கா கணவர், மைத்துனர். ஆமா, சகோதரி கணவர்.
அவருடைய பார்ட்னர் தான் செந்தில். செந்திலுக்கான ஒரு செங்கல் சூளையில தான் அது சேம்பர் வச்சிருக்கிறாங்க. அங்க தான் ரைடு ஓகே. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது ம், ம், தொடர்புடைய குவாரி இருக்குது. எல்லாத்தையும் சேர்ந்து தான் ரைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அதுலயும் அவங்க சொல்றத பத்தி பார்த்தீங்கன்னா, வரி ஏய்ப்புங்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் சொல்றாங்க. இதெல்லாம் ம், எடுத்து வச்சிருக்குது, ரெக்கார்ட் பண்ணியிருக்குது ஐடி அப்படின்னு சொல்றாங்க. ம். அதோடைய தொடர்புடைய விஷயமா தான் இது தெரியுது அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள், அதிகாரிகள் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்புடைய விஷயம் தான் இது ம், ம், அப்படின்னு ம். சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையை வீக் ஆக்கணும்னு பிஜேபி தலைமை முடிவு பண்ணிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒரு அளவுக்கு மேல நம்ம வளர்த்து விட்டுட்டோம். ம். ஒருவேளை மாநில தலைவர்ல இருந்து தூக்குனா, ம். அண்ணாமலை வேற மாரி முடிவெடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு ம். சந்தேகம் பாஜக தலைமைக்கு இருக்கு. ம். சோ, ம். அதனால ஒரு வீக் ஆக்கி அனுப்புனா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இத எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கன்னா, ஓகே. பெருசா ஒண்ணும் நீங்க அரசியல் லாபம் பண்ண முடியாதுல்ல. நீங்க ம். ம். பதவியிலேருந்து தூக்குனா கூட, அவங்க என்ன சொல்றாங்களோ அத சொல்லி கேட்டுட்டு போணும். இப்படி ஒரு ஓகே. ஒரு ஒரு மிருக பலத்தோட இருக்கிறாரு இன்னைக்கு அண்ணாமலை. ம். ம். தனக்கான ம். செல்வாக்க நெறைய வச்சுட்டாரு. கட்சிய வளர்த்தாரோ இல்லையோ, ம். தனக்கான செல்வாக்க ஒரு ம். ஒரு பெரிய லெவல்ல ஒரு மிஸ்டர் கிளீன்ங்கிற மாரி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஓட்டிட்டு இருக்கிறாரு. சோ, ம். அவர டேமேஜ் பண்ணணும்னு நெனைக்குது ம். பாஜக தலைமை. அதோட ம். நீட்சி தான் இது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றார். அவரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள்ல சொல்றார். இது ஓகே. மட்டும் இல்ல, அவருக்கு வேறிய நண்பர்கள் இன்னும் மந்திரிகள் சில பேர் இருக்காங்க அண்ணாமலை லைன்ல. சோ, ம். துரைமுருகனுக்கு தொடர்புடைய விஷயங்கள் அதே மாரி திண்டுக்கல், இந்த மாரி திருச்சி இந்த மாரி விஷயங்கள்லயும் கூட ரைடு நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ம். மாரி சொல்றாங்க. ஆமா. ம். இல்ல இப்ப ஏற்கனவே திருச்சி சூர்யா போன்றவர்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல குடுக்குற பேட்டிகள்ல பார்த்தீங்கன்னா, பல மூத்த அமைச்சர்களுக்கு அண்ணாமலை கூடயும் தொடர்பு இருக்கு. சவுக்கு சங்கர் கூட தொடர்பு இருக்கு. ஏன் விஜய் கூட தொடர்பு இருக்கு. விஜய் நடத்தின மாநாட்டுக்கு ஃபண்ட் கூட பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த நெட்வொர்க் எல்லாம் கையில எடுத்துட்டு தான் ஒரே கல்லுல 2 மாங்கான்ற மாரி திமுகவையும், அண்ணாமலையும் கட்டம் கட்டுறதுக்கு தான் இப்போ அமலாக்கத்துறைய வச்சு ஒன்றிய அரசு திட்டமிடுகிறதா அப்படின்னு ஒரு பார்வை வருது. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? 100% உண்மை. அதாவது நீங்க தமிழிசை போய் பார்த்தாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இது சம்பந்தமா. தமிழிசை ம். வந்து நட்டாவ போய் பார்த்தாங்க. நட்டா வந்து தெளிவா என்ன சொல்ட்டாரு, "உங்க மேல பெரிய ரிகார்ட் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் உங்க மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. நீங்க ம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும்." ம். அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். அவர் வந்து தமிழிசைக்கு ஒரு ரொம்ப ஒரு நம்பிக்கையா சில வார்த்தைகள் சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னு தமிழிசை தரப்புல சொல்றாங்க. பட் ம். அதே சேம் டைம் அதே மாரி அண்ணாமலை போய் பார்க்கிறாரு. பட் அண்ணாமலைட்ட யாரும் இந்த மாரி பேசல. அண்ணாமலைட்ட வேற மாரி பேசுறாங்க அவங்க. என்ன ம். சொல்றாங்க, "நீங்க ஏன் இன்னும் இதுவரைக்கும் உறுப்பினர்கள் சேர்க்கை சரியா இல்லையே?" அப்படிங்கிற ம். மாரியும், "நீங்க பார்ட்டி ஃபங்ஷனிங் பெருசா ஒண்ணும் இல்லையே அண்ணாமலை. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேங்கிற" மாரி அவர்ட்ட வேற மாரி பேசுறாங்க. அதே ம். மாரி அமித்ஷா கூப்பிட்டு என்ன சொல்றாரு, "நீங்க தேவையில்லாம இனிமே பேசக்கூடாது. ம். தலைமை வேற மாரி முடிவு எடுக்கிறப்போ, நீங்க டிஸ்டர்பா இருக்கிற மாரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. சோ, ம். கூட்டணி சம்பந்தமாவோ, மத்த விஷயங்கள்ல நாங்க முடிவெடுக்க போறோம். அதனால நீங்க யாரையும் கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி ஒரு வார்ன் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாரு. ம். யாரு அமித்ஷா. பட் நம்மளுக்கு ம். கிடைச்ச தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அ அதிகபட்சம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள அண்ணாமலை மாற்றப்பட்டுருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இப்ப இப்ப அண்ணாமலைக்கு கிஷன் அதுவும் தெரிவி ஆமா. ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில ஒரு இது அவர பொறுப்பாளரா வேற போட்டிருக்கிறாங்க. ஸோ, அதனுடைய பின்னணியில ஆமா. அவர் நிச்சயமாக மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. தனி கட்சி கூட அண்ணாமலை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் காப்பாத்தணும்னா, கட்சிய ஆரம்பிச்சு அந்த இதுல போட்டு காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கட்சிய ஆரம்பிச்சு அவரால தாக்கு பிடிக்க முடியுமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? இல்ல இப்ப நம்ம அந்த ஒரு விஷயத்த பேசிருவோம். நம்ம என்னன்னா, பிஜேபிட்ட இப்ப அவரு என்னங்க அவருக்கு தெரியுது நம்மள மாத்த போறாங்கன்னு தெரியுது. இப்ப அவரு என்ன சொல்றாரு, "நான் இவ்வளவு நாள் ம். இருந்துட்டேன். எனக்கு ஒரு ம். ராஜ்யசபா குடுங்க. எனக்கு ஒரு ம். ராஜ்யசபா குடுத்து" ஏன்னா இப்ப அவர் என்ன கொண்டு போறாங்க அடுத்த கட்டமா, எங்கேயாவது வேற ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாளரா போடப் போறாங்க. ம். தேசிய செயலாளர் ஆக்குவாங்க. தேசிய செயலாளருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த எலக்ஷன் எங்கேயாவது நடக்க போற இடத்துக்கு ஒரு ம். பொறுப்பாளரா போடுவாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலை அந்த மாரி கொண்டு போறாங்க. தேசிய செயலாளர் ஆகப் போறாரு. அது ஒரு ம். 10ஓட 11ன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு பொறுப்பு. பட் இப்ப அவர் ம். என்ன நினைக்கிறாரு, எனக்கு ஒரு ராஜ்யசபா குடுங்க. இவ்வளவு நாள் இருந்துட்டேன். எனக்கு ம். நீங்க அது குடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 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 அங்கீகாரமா இருக்கும். இந்த நான் நடிச்ச உழைப்புக்கு அப்படின்னு ம். ஒரு இவருடைய டிமாண்ட் சொல்லியிருக்காரு.
ம். ஓகே. அதனால இந்த டிமாண்ட் அவங்க ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு ம். விஷயம். அதான் உண்மை. ஓகே. இப்போ ஒரு புறம் இப்ப திமுக அமைச்சர்கள் அண்ணாமலை கூட தொடர்புல இருக்காங்க அப்டின்னா, அது திமுக தலைமைக்கோ, இல்ல இப்போ அரசுல இருக்கிறதுனால கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் குடுத்துருக்கலாம். அ அத எப்படி இவங்க டீல் பண்ண போறாங்க? இது திமுக ஆட்சிக்கும், கட்சிக்குமே பின்னாடி ஆபத்துல தான முடியும் இல்லையா? இல்ல இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு சவுக்கு சங்கர் அவரு வந்து அரெஸ்ட் பண்ண டைம்ல அவர்ட்ட கைப்பற்றப்பட்ட செல்போன்கள், ம். அவருடைய லேப்டாப்ஸ் அதுல உள்ள சில விஷயங்கள் எல்லாமே அவரோட தொடர்புடைய விஷயங்கள் நெறைய வந்து கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதுல முதல்வரும், துணை முதல்வரும் கூட பெரிய ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ம், ம், காரணம் என்னன்னா, ம். ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆட்கள் எல்லாமே அவரோட தொடர்போட இருந்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ம். தங்கள காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சவுக்கு சங்கரோட அவங்க பழகியிருக்கிறாங்க. அதுக்காக ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, கட்சியையும் காட்டிக் குடுக்குறாங்க, கூட ம். இருக்கிறவங்களையும் காட்டிக் குடுக்குற மாரி சில விஷயங்கள செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து முதல்வருக்கு தெரியும். அது தெரியும். ம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே. அவர் என்ன பண்றாங்க, சரி இப்படி ஒரு சூழ்நிலை வருதே அப்படிங்கிறதுனால தான், நீங்க என்ன பண்றாரு, ரஜினி பேசுறாரு. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ரஜினி அந்த ஒரு ஃபங்ஷன்ல பேசியிருப்பார். பாஸ் ஆயிட்டு இங்கேயே ஆ. உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரும் போமாட்டேங்கிறாங்கன்னு. அப்ப அந்த டைம்ல தான் அவரு சொல்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ரொம்ப ஒரு குஜாலா இருப்பாரு சிஎம். நம்ம ஆமா. மனசுல நினைச்ச விஷயத்த சொல்லிட்டாரு தலைவன் அப்படிங்கிற மாரிலாம் அவருமே அவ்வளோ ஒரு உற்சாகமா இருப்பார். என்ன, அதே மாரி ம். துணை முதல்வருக்கும் அந்த ஒரு அதாவது உதயநிதியும் அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சது அந்த டைம் தான். அதான். காரணம் என்னன்னா, ம். சீனியர்ங்கிற அடிப்படையில இவங்களுக்கு குடுத்த பொறுப்பெல்லாம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே கட்சியையும், நம்மளையும், நம்ம குடும்பத்தையுமே இவங்களே காட்டிக் குடுக்குறாங்களேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அதனால அந்த டைம்லயே இன்டெலிஜென்ஸ் இதே மாரி ஒரு ஃபைல ரெடி பண்ணுது. என்ன பண்ணுது, ம். அண்ணாமலையோட தொடர்புடைய அமைச்சர்கள் யார் யார் அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. அதுல ம். அவருக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். முதல்வருக்கு நல்லா தெரியும். ரொம்ப லைனா இருக்கிறவங்க, என்ன சொல்றது, தீபம் மாவட்டத்துல உள்ள மந்திரிகள், என்ன, ம். நீங்க அதே மாரி ம். திண்டுக்கல்ல ஒரு மந்திரி, அவரு ம். ம். இது மாரி ஆட்கள் எல்லாத்தையுமே ஒரு சீனியர் 2, 3 பேரு, அவங்க ம். எல்லாமே தங்கள க காப்பாத்திக்கணுங்கிறதுனால, அண்ணாமலையோட லிங்க்ல இருந்தது முதல்வருக்கு நல்லாவே தெரியும். பட் ம். அவர் ஒரு காலகட்டத்துக்காக அவர் என்ன நினைக்கிறார், 2026 வரைக்கும் நம்ம பிரச்சனைய பண்ணிக்க கூடாதுங்கிறத அவர் தெளிவா இருக்கிறார் முதல்வர். ஏன்னா, 2026க்கு அப்புறம் நம்ம வேற மாரி முடிவு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அந்த மாரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு கூட நினைக்கலாம் முதல்வர். அதுதான் ம். நான் நினைக்கிறேன். அதனால அது தெளிவா அவங்களுக்கு தெரியும். என்னென்ன மாரி யார் யார் துரோகம் பண்றாங்க. உண்மையிலேயே லாயலா யார் யார் இருக்கிறாங்கன்னு. அதனால தான் நீங்க நல்லா தெரியும். முதல்வருக்கு வந்து தெரியும் அந்த ஒரு செந்தில் பாலாஜிக்கு குடுக்கப்பட்ட வரவேற்பு என்னங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். ஏன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி எப்படி, அந்த நெருக்கடியும் தாங்கிக்கிட்டு அவர் யாரையும் காட்டிக் குடுக்கல. இல்ல ம். விலை போகல. ம். கரெக்ட்டா லாயலா இருந்தாரு அப்படிங்கிறது முதல்வருக்கும் தெரியும். முதல்வர் குடும்பத்திற்கும் தெரியும். அதனால தான் ம். அவருக்கு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா உடனடியே அமைச்சர் பதவி குடுத்ததா இருக்கட்டும், நீங்க அவருக்கு குடுத்த வரவேற்பு, அவர் போட்ட அந்த ட்விட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுதான் பிரதிபலிப்பு. ம். அத நம்ம இப்ப நம்ம அத பார்க்கணும். இப்ப தான் அத பத்தி யோசிக்கணும் நம்ம அத. கண்டிப்பா. இப்போ கிட்டத்தட்ட கதிரானந்த் அவர்களுடைய வீட்ல 28 மணி நேரமா சோதனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் முடியல அப்படின்னு ஒரு ஆமா. செய்தி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர் வீட்ல அவருடைய வழக்கு ஒண்ணு இப்போ திருப்பி உயர்நீதிமன்றம் முடித்து வைக்கப்பட்ட வழக்க வந்து எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே கே.கே.எஸ்.எஸ்.ஆர், அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு, பொன்முடி, இப்போ எம்.ஆர்.கே. அப்புறம் திருப்பி இது எல்லாமே ஒரு கோர்ட்ல வர்றத பார்த்தா எலக்ஷனுக்காக திரும்ப ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க தெரியும். அமலாக்கத்துறை ரைடு அப்படின்னாலே பாஜக தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு தான் பண்ணுது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா மாறிருச்சு. ஸோ இத வச்சு ஏதாவது டிமாண்டுக்காக பாஜக திரும்பவும் அந்த ஆயுதத்த கையில எடுத்திருக்கிறாங்களா? ஏன்னா நேற்றைய தினத்தில செந்தில் பாலாஜி அவருடைய வழக்குல ஆவணங்கள் அனைத்தையும் அவருக்கு குடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நீங்க இந்த வழக்கு சம்பந்தமா மக்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல உண்மதான். நீங்க கூட்டணி கட்சிகள்ல பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு இருக்கிற ஸ்ட்ராங்கு வந்து நிதிஷ்குமார் இல்ல. ம். நிதிஷ்குமாருக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ், நீங்க வாங்க நம்ம ஒண்ணா கோஆர்டினேட் பண்ணலாம். நம்ம பயணிக்கலாங்கிற மாரி ஒரு ஒரு ம். ஓப்பன் கால் பண்ணியிருக்காரு. அவரு வந்து என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. பழசெல்லாம் கூட ம். மறந்துட்டு நம்ம ஒண்ணா சேருவோங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அப்ப எத ம். வச்சு நிதிஷ்குமார் அவருக்கு தெரியும். இவருக்கு லல்லு பிரசாத் யாதவுக்கு நிதிஷ்குமார் எப்படிப்பட்டவர்ன்னு தெரியும். ஒரு ம். ஓப்பனா ஒருத்தர் கூப்பிடுறாரு அப்படிங்கிறப்ப, ஏதோ அவரு
ஒரு வேவரிங் மைண்ட்ல இருக்காரு, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ல இருக்காருன்னு அவருக்கு தெரியுது. ஸோ அதனால ம். தான் நீங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவர அழைக்கிறார். ஒருவேளை ம். நீங்க சொல்ற மாரி பிஜேபிக்கு நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஒரு நிதிஷ்குமார் ம். போயிட்டாருன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ம். ஸ்ட்ராங்கான ஒரு டிஎம்கே. ஸோ டிஎம்கேய மிரட்டி பணிய வைக்கிறதுக்கான இதெல்லாம் ஒரு வாய்ப்பா கூட பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க சொன்ன மாரி ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணுது, நான் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் தானே நீங்க வந்து ஈடியோடையும், வருமான ம். வரித்துறையும் முழுக்க முழுக்க செயல்பட்டுட்டு இருக்கு இதுவரைக்கும். ஆமா. நீங்க அதனால கண்டிப்பா நீங்க அடுத்த ஆப்ஷன் டிஎம்கே. ஸோ டிஎம்கே ம். மிரட்டி வச்சுக்கலாம்னு நினைக்கலாம் பிஜேபி. அது அந்த விஷயத்துல திமுக ஒரு காலத்திலயும் அடிபணி போறதில்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா, ஒரு இக்கட்டான நிலைமையில வந்தப்ப கூட அவங்க வந்து ரொம்ப கிளீனா முடிவு எடுத்துட்டாரு முதல்வர். அதனால ம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா இல்ல. பட் ஆனா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மிரட்டுறதுக்கான ஒரு பாணி தானே இது. அப்படித்தான் ம். நான் நினைக்கிறேன். அது உண்மதான். மிரட்டி பாக்குது பிஜேபி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பட்டவர்த்தனமா தெரியுது. கண்டிப்பா. கண்டிப்பா சார். தொடர்ந்து ம். பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.